நான் லாஸ்ட் 6 மாசமா இந்த Sony Bravia 2 4K 55 இன்ச் டிவி தான் எங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த டிவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு குயிக் ரிவ்யூ வந்து ஷேர் பண்றேன். ஸோ நான் இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்ல ரீபப்ளிக் டே சேல் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ வாங்கும்போது வந்து பார்த்தா ரூ. 47,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைச்சு. இப்போ நமக்கு வந்து எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு Amazon Flipkartல சேல் போயிட்டு இருக்கு. இந்த சேல் வந்து ரூ. 61,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு கூப்பன் வந்து ரூ. 2,000 கூப்பன் வந்து இருக்கு. HDFC பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் 54,240 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. நீ இஎம்ஐ போடும்போது இதே நீ இஎம்ஐ போடாம சிங்கிள் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 55,740 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த சேல் இப்போ 12ஆம் தேதியோட வந்து பார்த்தா முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். பட் ஆனால் நமக்கு இன்னும் 2 மாசத்துக்குள்ள வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டே சேல் வரும். அதே மாதிரி அமேசான்ல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வரும். ஸோ அந்த சேல் இந்த டிவிக்கு வந்து இன்னும் கூட நல்ல ஒரு பிரைஸ் கட் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா வந்து இந்த சேல் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இந்த Sony Bravia 2 நமக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் சைஸஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இதுதான் இந்த டிவி வர பாக்ஸ். இங்க பாக்ஸ்ல நமக்கு டிவி, ரிமோட், அதுக்கப்புறம் பவர் கேபிள் வந்து இருக்கு. அண்ட் வாரண்டி அண்ட் யூசர் கைடு வந்து இருக்கு. இங்க பாக்ஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி வால் மவுண்ட் பண்றதுக்கும் கீழே டேபிள் வைக்கிறதுக்கும் ஸ்டாண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவி நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்ல வந்து பார்த்தா இருக்கு. அதுவும் நீங்க இந்த டிவி வந்து பார்த்தா டேபிள் ஸ்டாண்ட்ல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வால் மவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க நல்லாவே இருக்கும். இங்க டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா மினிமலா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த வியூ ஆங்கிள் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. இங்க ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Sony X1 ப்ராசர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் நம்ம கலர்ஸ்ல நல்லா நேச்சுரலா வந்து பார்த்தா காட்டும். ஒரு சில ஓல்டு வீடியோஸ் இருக்கு அப்படின்னா அப்ஸ்கேல் பண்ணி நல்ல குவாலிட்டியா வந்து பார்த்தா காட்டும். தென் ரெகுலரா நம்ம பார்க்குற வீடியோஸ்லயே கான்ட்ராஸ்ட் லெவல் நல்லாவே இருக்கும். இங்க நமக்கு HDR10+ வந்து கொடுத்துருக்காங்க. இங்க கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் அளவுக்கு நமக்கு வந்து பஞ்சியா வந்து இருக்காது. இங்க நம்ம சோனி நல்லா நேச்சுரல் கலர் வந்து பார்த்தா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவியில் நம்ம 16 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வேணுன்ற ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகும். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும்போது நமக்கு அந்த டிவி வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. தென் ப்ளூடூத் 5.0 வந்து இருக்கு. வைஃபை 2.4 GHz அண்ட் 5 GHz சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐபோன் டிவைஸ் ஸ்கிரீன் மிரரிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லா தான் இருக்கு. பட் உங்களுக்கு நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ நம்ம சவுண்ட் பாரோ இல்லை இந்த மாதிரி வந்து ஹோம் தியேட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட ஹோம் தியேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். சோனியோட DA40 அப்படின்ற ஒரு மாடல் இது. பட் இப்போ இந்த ஹோம் தியேட்டரில் வந்து இப்போ நெக்ஸ்ட் வருஷன் நமக்கு வந்து வந்துருச்சு. அதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,532 அந்த பிரைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் இது உங்களுக்கு வந்து ஒரு 4.1 சேனல். இது சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பட் நம்மளால சாங் எதுவும் ப்ளே பண்ண முடியாது. சாங் எதாவது ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காப்பிரைட்டில் போட்டுருவாங்க. ஸோ இங்கே டிவிலேருந்து வர சவுண்ட் அவுட்புட் நல்லா தான் இருக்கு. பட் உங்களுக்கு நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் சவுண்ட் பாரோ இல்லை ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இது கூகுளோட ஆண்ட்ராய்ட் டிவி. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து கிடைக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு எதாவது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆட் ஆப்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக VLC வந்து சொல்லுவேன். VLC வந்து பார்த்தா மறக்காம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த டிவியில் மோஸ்ட் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் ஒரு சில டைம் நம்ம பென்ட்ரைவில் ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம டிவியில் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த VLC ஆப்ல வந்து எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் இந்த டிவி கூட வர ரிமோட். இது நமக்கு வந்து ப்ளூடூத்ல வந்து பேர் ஆயிரும். இது நீங்கள் டிவி மாதிரி வச்சு காட்டு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் இது ப்ளூடூத் இருக்கனால நீங்கள் எங்கே வச்சாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ரிமோட்டில் நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இங்கே கனெக்ட் கொடுத்துடலாம். இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு வால்யூம் அந்த மைனஸ் பட்டனையும் நமக்கு வந்து இந்த வாய்ஸ் பட்டன் ரெண்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து பாருங்கள், நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓப்பன் யூடியூப் அண்ட் ப்ளே சம் தமிழ் சாங்ஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தா யூடியூப்பில் நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ண கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ரீசெண்டாக வந்து ஜனநாயகன் மூவிலேருந்து வந்து சாங் வந்து ப்ளே ஆகுது, பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப ரிஸ்க்கு. காப்பிரைட்டில் வந்து போட்டுருவாங்க. வாய்ஸ் பட்டன் வச்சு நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். லைக் வெதரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். வால்யூம் கம்மி பண்ண முடியும். இப்போ நான் வந்து பாருங்கள், செட் வால்யூம் 50%. ஓகே, டிவியோட வால்யூம் வந்து 50% கம்மி ஆயிடுச்சு. செட் வால்யூம் 10%. Got it. இந்த மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேலே டிவி பட்டன் இருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் கேபிள் கனெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இந்த டிவி கிளிக் பண்ணுறேன், பார்க்கலாம்.
இப்போ நான் டிவி பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட்டப் பாக்ஸ் வந்து பார்த்தா போயிடும். இது நம்ம டிஃபால்ட்டாக இது வராது. ஒன்ஸ் நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம இங்கே டிவி பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிள் வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கு ஜஸ்ட் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் நமக்கு வந்து பார்த்தா வந்துடும். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் நமக்கு அந்த குயிக் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. அது கிளிக் பண்ணும்போது கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டும். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், தென் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. இங்கே பிக்சர் செட்டிங்ஸ்ல இந்த பிக்சரோட மோட் நமக்கு எந்த மாதிரி தெரியணும் அப்படி மாற்றிக்க முடியும். இங்கே பிக்சர் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். வேணும் லைக் விவிடு, ஸ்டாண்டர்டு, சினிமா, கேமு, கிராஃபிக்ஸ், ஃபோட்டோ இந்த மாதிரி சில மோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த டிவியோட பிரைட்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் பவர் சேவிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வைட் மோட் வந்து இருக்கு. இதில் நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல ஃபிட் ஆகிறது நம்ம செட் பண்ணிக்க முடியும். பட் இது சூப்பரான ஃபீச்சர். பட் யூடியூப்ல ஒர்க் ஆகிறது கிடையாது. சவுண்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்கு. அதாவது நம்ம டிவியில் ப்ளே ஆகிற ஆடியோ நமக்கு வந்து எதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இருக்க ஆடியோ வந்து டிவியோட ஸ்பீக்கரில் வந்து ப்ளே ஆகணுமா, இல்லை நம்ம ப்ளூடூத்தில் ஏதாவது ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்க முடியும். லைக் ஈகோ டேஷ்போர்ட், பேரண்டல் கண்ட்ரோல், பிக்சர், தென் ஸ்லீப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லீப் டைமில் நம்ம டைமர் செட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பவர் அண்ட் பிஹேவியர் இந்த மாதிரி சில பேசிக்கான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்கு. 2 யூஎஸ்பி போர்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா இருக்கு. கீழே இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆடியோ அவுட்கான போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 4 HDMI போர்ட் வந்து இருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EARC போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஷ் டிவி போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டனா போர்ட் வந்து இருக்கு. இங்கே நம்ம போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 ஜாக் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆக்ஸ் போர்ட்னு ஒன்று இருக்கும். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் பார், ஹோம் தேட்டர்லாம் வந்து பார்த்தா ஆக்ஸ் போர்ட்கான கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம டிவியிலேருந்து வர சவுண்ட் அவுட்புட் நம்ம வந்து ஹோம் தேட்டரில் கேட்கறதுக்கு அந்த கனெக்ட் பண்ணுவோம். அந்த போர்ட் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட SA-D40 அப்படின்ற இந்த ப்ளூடூத் ஹோம் தேட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம 3 ஆப்ஷன் வந்து இருக்குது சாங் கேட்கறதுக்கு. ஒன்று நமக்கு வந்து நார்மலாக பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். இன்னொன்று நமக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்குது. மூணாவதாக நமக்கு வந்து ஆக்ஸ் போர்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டிவியில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஏதாவது மூவி போட்டு பார்க்குறேன்ற போது நான் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்குவேன். நார்மலாக கேபிள் யூஸ் பண்ணும்போது அப்போ நான் வந்து ஆக்ஸ் போர்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம செட்டாப் பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்தா ஆக்ஸ் போர்ட் இருந்துச்சு. நம்ம செட்டாப் பாக்ஸ்ல வர சவுண்ட் வந்து பார்த்தா ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தா கேட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த டிவியில் ஆக்ஸ் போர்ட்டில் அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட நம்ம வந்து பார்த்தா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்ஸ் போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இவங்க டேரெக்டாக ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த டிவியில் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்ஸ் போர்ட் அதுக்கப்புறம் 3.5 போர்ட் வந்து பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் நிறைய டிவியில் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்துருக்கேன். பட் இங்கே சோனியில் வந்து கிடையாது. அதாவது நம்ம ஒரு யூடியூப் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மேலே நம்ம பிளாக் பார்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வீடியோ வந்து ஜூம் பண்ண முடியும். ஜூம் பண்ணும்போது அந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தெரியும். அந்த ஆப்ஷன் இங்கே சோனியில் வந்து கிடையாது. ஸோ மற்றபடி இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி அண்ட் பில் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி பிராவியோ 255 இன்ச்சஸ் என்னோட யூசேஜில் எப்படி இருந்துச்சு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு 47,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தா கிடச்சி. பட் இப்போ நமக்கு ஒரு 55 அந்த ப்ரைஸ்க்குள்ள வந்து இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த டிவி நமக்கு 50 55,000 ரூபா அந்த ப்ரைஸ்க்குள்ள கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ப்ராடக்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சேல் வந்து பார்த்தா முடிய போகுது. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டிவிக்கான லிங்க் வந்து பார்த்தா கீழே வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் இந்த சோனி டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த டிவி வாங்க போகிறவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.